என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. காலை நேரத்திலும் என்னோடு கூட நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், நான் முதல் 4 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் திவரீர் வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் நீர் இந்த நாளிலே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. தகப்பனே, நாங்கள் வாசிக்கிற இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே, எங்களுடைய சரீரத்திலே, எங்களுக்குள்ளே ஜீவனாய் மாறத்தக்கதாய் கேட்கிற வார்த்தைகளாகவே இருந்து விடாதபடிக்கு அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே ஜீவனாய் மாறுவதற்கு இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கின்ற பொக்கிஷங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க இந்த நாளிலும் நீர் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய வசனத்தினுடைய மேன்மையை நாங்கள் அடையத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அவர் வார்த்தையானவர் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாய் நாம் கவனித்து வந்தோம். அவர் வார்த்தையாய் இருக்கிறவர். இந்த வார்த்தையாய் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார் என்று சொன்னால், முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் ஜீவ வார்த்தையாய் கிரியை செய்கிறார். இரண்டாவதாக அவர் ஜெயத்தின் வார்த்தையாய் கிரியை செய்கிறார். மூன்றாவது நமக்குள்ளே ஒரு ஜாக்கிரதைக்குரிய ஒரு வார்த்தையாய் கிரியை செய்கிறார் என்று சொல்லி, முதலாவது ஜீவ வார்த்தையை பற்றின காரியங்களை நாம் கவனிக்கத்தக்கதாய் நாம் ஆரம்பித்தோம். ஜீவ வார்த்தை என்று சொல்லும் பொழுது, நான் ஆரம்பத்திலே ஆதியிலே இருந்த அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருந்தது என்பதை நாம் இந்த 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று ஆரம்பிக்கிற இந்த ஆரம்பம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. இந்த அவருக்குள் இருந்த ஜீவன் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று சொன்னால், நமக்குள்ளே ஜீவனை உண்டாக்குகிற ஒரு வார்த்தையாய் கிரியை செய்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் கடந்த வாரத்திலே இந்த ஜீவ வார்த்தை பற்றி 2 காரியங்களை சொல்லும்படியாய் நான் ஆரம்பித்தேன். முதலாவதாக, யோவான் தன்னுடைய நிருபத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் அனுபவமாய் பெற்றிருந்தோம் என்று சொல்லுகிறார். இந்த ஜீவ வார்த்தையை அந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜீவ வார்த்தையை கேட்டார்கள். இந்த ஜீவ வார்த்தை வரும் பொழுது அதை நோக்கி பார்த்தார்கள். இந்த ஜீவ வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையிலே நடந்தார்கள். ஆனால் இந்த ஜீவ வார்த்தையை வார்த்தையாகவே அவர்கள் கவனித்தார்களே ஒழிய, இந்த வார்த்தை தங்களோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெறவில்லை. ஆகையினால் எபிரேயரில் உள்ள ஆக்கியோன் அப்படியாய் சொல்லுகிறார், அவர்கள் அதை கண்டு அணைத்து சாட்சிகளை பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவைகள் அதை அடையவில்லை என்று சொல்லப்படுகிறது. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாகிய வாக்குத்தத்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே கேட்டார்கள், கவனித்தார்கள், பார்த்தார்கள், எல்லாம் நடந்தது. ஆனால் அவர்கள் அதை அடையவில்லை. அவர்கள் எதை அடைய முடியவில்லை என்று சொன்னார்களோ அதே வார்த்தையை யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார், நாங்கள் அவரை கண்டது மாத்திரமல்ல, அவரை நாங்கள் தொட்டு பார்த்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவமாகவே நாங்கள் அவரை பெற்றோம் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கிற இந்த வேத வசனங்கள், வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும், நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ வார்த்தையாய் இருக்கிறது. இந்த ஜீவ வார்த்தை என்று சொல்லப்படுவது கேட்பதற்கோ உற்சாகப்படுவதற்கோ மாத்திரமல்ல. யோவான் சொல்லுகிறார், இது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவமாய் மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எப்படி ஆதியிலே இருந்த ஒரு வார்த்தை மாம்சமாய் உலகத்திற்கு வந்ததோ, அதே வார்த்தையை இன்றைக்கு நாம் நம்முடைய காதுகளினாலே கேட்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே சென்று
நமக்குள்ளே ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தத்துரூபமாய் மாறத்தக்கதாய், ஒரு ஜீவனாய் மாறத்தக்கதாய், எழுதி இருக்கிற வார்த்தைகள் ஜீவனாய் மாறத்தக்கதாய், இதை தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அந்த 1ஆம் அதிகாரத்திலே 45வது வசனத்திலே பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறார், மோசே தீர்க்கதரிசிகள் எழுதி இருக்கிற வரை மோசேயும் தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிற அந்த எழுதி இருக்கிற வரை எழுத்துக்களை நான் நேரடியாய் கண்டேன். அவர்தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்று நாத்தான்வேலிடத்திலே சாட்சியை கொடுக்கிறார். அப்படியானால் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுவது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவபூர்வமாய் காணப்படுவது. இந்த அனுபவத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். இரண்டாவதாக, இந்த தேவனுடைய ஜீவ வார்த்தை என்று சொல்லப்படுவது அல்லது இயேசுவாகிய ஜீவ வார்த்தை என்று சொல்லப்படுவது முதலாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவமாய் மாத்திரம் அல்ல, இரண்டாவது அது நம்மை அதிசயமாய் மாற்றுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்களானால், 4:5 வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. கவனிங்க, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் போகலாமே. இயேசுவாகிய ஜீவ வார்த்தை என்று சொல்லப்படுவது, இயேசு என்கின்ற ஜீவ வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவபூர்வமாய், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயமாய் மாறுவதற்காக தான் அது நமக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு முதலாவது கடந்த வாரத்திலே அந்த ஜீவ வார்த்தை நமக்குள்ளே எப்படி அனுபவமாய் மாறுகிறது என்று சொல்லி நான் முடிக்கும் பொழுது சொன்னேன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் என்று சொல்லி. அப்படியானால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. எப்படிப்பட்டது ஜீவன் உள்ளது என்று சொன்னால், இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளாய் அழைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையோடு நாம் முடித்தோம். இன்றைக்கு இந்த ஜீவ வார்த்தை அனுபவம் மாத்திரமல்ல, நம்மை அதிசயமாய் மாற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாய் சொல்லப்படுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் எப்படிப்பட்டது என்றால் மனுஷனுக்குள்ளே ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி எப்படிப்பட்டது என்றால் இருளிலே பிரகாசிக்கிறது. இருளிலே பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு நாளும் எந்த இருளும் இந்த ஒளியை பற்றி கொள்ள முடியாது, மறைத்து விட முடியாது, மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஒரு அதிசயம் என்று சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்து தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையாய் நம்மை மாற்றுகிறார் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை அதிசயமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தை மனுஷனுக்குள்ளே ஜீவனாய் வருகிறது. இந்த ஜீவன் நமக்குள்ளே ஒளியாய் வாசம் பண்ணுகிறது. இந்த ஒளி எப்படிப்பட்டது என்று சொன்னால், இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாய் மாறுகிறது. இப்ப இருளிலே இது பிரகாசிக்கிறது என்று சொன்னால், இந்த இருள் எப்படியாகிலும் இந்த ஒளியை, இந்த வெளிச்சத்தை அணைக்க வேண்டும் என்று எப்படியாகிலும் மேற்கொள்ளும்படியாய் இருள் ஆனது இந்த ஒளியோடு கூட போராடுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை நமக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறபடியினால் நம்மை அதிசயமாய் மாற்றுகிறது. என்ன அதிசயம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே எந்த இருள் நம்மை மேற்கொள்ளும்படியாய் வந்தாலும் அவைகள் மேற்கொள்ளாதபடிக்கு, நம்மை பற்றி பிடிக்காதபடிக்கு, எந்த இருளையும் மேற்கொள்ளுகிற ஒரு வெளிச்சத்தை, ஒளியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வார்த்தையை, வசனத்தை நம்ம படிக்க படிக்க படிக்க, தியானிக்க தியானிக்க தியானிக்க, எனக்கு தெரிந்து நான் சொல்லுகிறேன், நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற இருளை தேவன் வெளியிலே கொண்டு போகிறார். இந்த இருள் எப்படியாகிலும் நம்மை பற்றி பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் பற்றி பிடிக்காதபடிக்கு ஜீவ வார்த்தையாகிய ஜீவ ஒளியை நமக்கு கொடுத்து, அந்த ஜீவ ஒளி நமக்குள்ளே நம்மை வெளிச்சமாய் மாற்றுகிற, அதிசயமாய் மாற்றுகிற ஒரு ஜீவனுக்குரிய காரியத்தை செய்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் என்று சொன்னாலே, இந்த உலகத்திற்குரிய காரியம் என்று சொன்னாலே, நான் சொல்லுகிறேன், உலகம் இருள் நிறைந்துதான். ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொன்னது போல, காரிருள் பூமியை மூடி இருக்கும்.
அப்படியானால் பூமி என்று சொன்னாலே, நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்களானால், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. எந்த இடத்திலே ஆழத்திலே இருள் இருக்கிறதோ அந்த இடத்துல தேவாவியானவர் வந்து அசைவாடுகிறார். அப்படியானால் he know where the darkness is, எந்த இடத்திலே எப்படிப்பட்டதான இருள் இருக்கிறது என்பதை ஆவியானவர் நன்கு அறிந்திருக்கிறார். இந்த இருளை நம்மிலிருந்து நீக்குவதற்கு, பூமியிலிருந்து நீக்குவதற்கு தான் அவர் தம்முடைய வார்த்தை ஜீவ வார்த்தையாய் கொடுத்து நம்மை வெளிச்சமாய் மாற்றுகிறார். இந்த வெளிச்சத்திலே எந்த இடத்திலே இருள் இருக்கிறது என்பதை கண்டு இந்த வெளிச்சம் அந்த இருளை அகற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற இருள், உங்களை சுற்றிலும் இருக்கிற இருள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எந்த இருளாய் இருந்தாலும் இருள் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் இருளை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு அதிசயத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் யோபு 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. மரண இருள், என்னுடைய கண்களை திறந்தாலே என்னுடைய கண்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீ மரிக்க போகிறாய், உனக்கு மரணம் வரப்போகிறது, உனக்கு ஒரு சூழ்ச்சி இருக்கிறது, உன்னை சுற்றிலும் ஏதோ ஒன்று நடக்கிறது. நீங்கள் யோபுனுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யோபு வாழ்க்கையில் நடந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொன்னால், we will come to an end, ஒரு முடிவுக்கு நம்ம நிச்சயமாக வந்துடுவோம். என்ன தெரியுங்களா, இதெல்லாம் ஒரு போராட்டம், இதெல்லாம் வந்து பிசாசு நேரடியாகவே நம்ம இடத்துல செய்கிற ஒரு காரியம் என்று சொல்லி மந்திரவாதத்திற்குள்ளே, மந்திரத்திற்குள்ளே, தந்திரத்திற்குள்ளே கூட சில நேரங்களில் போயிடுவோம். சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் சில சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது நல்லா கவனிங்க, நம்மளை அறியாமலேயே வேதத்தை பின்பற்றுகிற காரியத்தை விட்டு வேதத்திற்கு புறம்பாய் ஏதாகிலும் ஒரு காரியம் தோன்றுமா என்று சொல்லி வேதாகமத்திற்கு புறம்பே நாம் தேடுகிற ஒரு காரியம் உண்டு. இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேனே, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சூழ்நிலை வித்தியாசமாய் நடக்கிறது என்று சொன்னால், இது என்ன என்று சொல்லுவதற்கும் சில குறி சொல்லுகிறவர்களைப் போல சில தீர்க்கதரிசிகள் உண்டு. இவங்க கிட்ட போய் கேட்டால் நம்ம வீட்டில் என்ன பிரச்சனைன்றதை சொல்லிடுவாங்கன்றதுக்காக அவர்களை நாடி தேடி இது என்ன அது என்னன்னு சொல்லும் பொழுது, இதை எப்படி செய்வது அது எப்படி செய்வது என்று சொல்லும் பொழுது, அவர்கள் ஏதாகிலும் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லுவார்கள். ஏதாகிலும் வழிமுறைகளை சொல்லி அந்த வழிமுறையின்படி செய்து முடிப்பது. உடனே நமக்கு ஒரு திருப்தி வந்துடும்ல. ஆனால் அடுத்த தடவை பிரச்சனை வந்ததுன்னா அதே மாதிரி அந்த ஆளை தேடி தான் நீங்கள் போகணும். அதற்காக தான் வேதம் சொல்லுகிறது, நமக்குள் ஜீவ வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை ஜீவனோடு இருக்கிறது. அந்த ஜீவ வார்த்தை நம்மை சுற்றிலும் நமக்குள்ளே என்ன இருள் இருக்கிறதோ அந்த இருளை நம்மை விட்டு அகற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்தில் உங்களுடைய மனதிலே எப்படிப்பட்ட இருளை உடையவர்களாய், அல்லது உங்களுக்கு விரோதமாய் ஏதோ ஒரு இருள் போராடி கொண்டிருக்கிற ஒரு போராட்டத்தை நீங்கள் கவனிக்கிறீர்கள், நீங்கள் அதை நோக்கி பார்க்கிறீர்கள், நீங்கள் அதை அனுபவிக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே அதை பற்றின ஒரு சிந்தை இருக்கிறது. ஆனால் இந்த இருளை நான் எப்படி போக்குவது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த இருளை என்னிலிருந்து எப்படி இதை விலக்கி போடுவது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நீங்கள் எந்த இடத்திற்கும் போக வேண்டாம். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேத வசனங்களை நீங்கள் அதை நான் புசித்தேன் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படியாய் இந்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் படித்து அதை புசிப்பதைப் போல உங்கள் இருதயத்தில் பெற்று நீங்கள் விசுவாசியுங்கள். நான் சொல்லுகிறேன், ஜீவனுள்ள வார்த்தை உங்களை ஒரு அதிசயமான ஒரு மனுஷனாய் மாற்றிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, இந்த இருளை பற்றினதான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் இன்றைக்கி காலையிலும் வேதத்தை எடுத்து நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனதில் ஆண்டவர் ஒரு சரித்திர பின்னணியை கொண்டு வரும்படியாய் ஒரு காரியத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக நாம் சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் கவனிக்கத்தக்கதாய் என்னுடைய சிந்தையை ஆண்டவர் திருப்பினார். கவனிங்க, நீங்கள் எப்படி ஆதி ஆகமத்தினுடைய முதல் அதிகாரத்திலே ஆரம்பத்திலேயே ஒரு இருள் ஆழத்தின் மேல் இருந்தது என்று வாசிக்கிறீர்களோ, அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் துவங்குவதற்கு முன்பாக மல்கியாவிற்கும் மத்தேயுக்கும் இடைப்பட்ட வருஷங்கள் ஏறக்குறைய 400 வருஷங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 400 வருஷங்களை
சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் இட்ஸ் அ டார்க் பீரியட் என்று சொல்லுகிறார்கள், இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த இருண்ட காலத்திற்குள்ளே எந்த தீர்க்க தரிசிகளும் வந்ததாகவோ தீர்க்க தரிசனங்கள் சொன்னதாகவோ தேவன் மனிதனோடு இடைப்பட்டதை குறித்ததான சில சம்பவங்கள் எழுதப்படுகிறதாகவோ எந்த காரியமும் இல்லை. அப்படி எழுதப்பட்டவைகள் எல்லாம் ஏதோ ஒரு மனுஷனை சார்ந்து முக்கியப்படுத்தி வந்தபடியினாலே அவைகளை தள்ளுபடியாகமாய் தள்ளிவிட்டார்கள். ஆனால் இந்த 400 வருஷம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வேதாகம சரித்திரத்தில் அது இருண்ட காலம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இருண்ட காலத்திற்குள்ளே தான் சில சூழ்நிலைகள் எல்லாம் வளர ஆரம்பித்தது. அந்த வளர ஆரம்பித்தவைகளிலே ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் இந்த பரிசேயரை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன், வேத பாரகரை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் சதுசேயரை பற்றியும் நாம் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம். இது இல்லாமல் எசீனியர்கள் என்று சொல்லி எசீனியர்களை பற்றியும் நான் கடந்த நாளில் உங்களுக்கு சொன்னேன். இதற்கு நடுவிலே ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய பெயர் என்னவென்று சொன்னால் ஆங்கிலத்திலே அதற்கு ஜியலாட்ஸ் என்று சொல்லுவார்கள். ஜியலாட்ஸ் என்று சொன்னால் தமிழிலே கிளர்ச்சியாளர்கள் என்று அதற்கு பொருள். கிளர்ச்சியாளர்கள். இந்த கிளர்ச்சியாளர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால் ஏதாயிலும் ஒரு கிளர்ச்சியை செய்து கொண்டே இருப்பது அவர்களுடைய வேலையாய் இருந்தது. ஏதாயிலும் ஒரு கிளர்ச்சி என்று சொன்னால் நான் உங்களுக்கு புரியபடி சொல்லுகிறேனே, அந்த நாட்களிலே ராஜ்யங்கள் என்று சொல்லப்படுகின்ற பாபிலோன் ராஜ்யம் முடிந்தது. அதற்கு அடுத்தது மேதிய பெருசிய ராஜ்யம் முடிந்தது. அதற்கு பின்பாக கிரேக்க சாம்ராஜ்யம் முடிந்தது. இந்த கிரேக்க சாம்ராஜ்யனுடைய முடிவிலே ரோம சாம்ராஜ்யம் ஆரம்பிக்கிறது. இந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே அதற்கு பின்பு இருண்ட காலங்களிலே அவர்கள் ஸ்திரப்பட்டார்கள். அவருடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டது என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த ரோம சாம்ராஜ்யம் உலகத்துடைய பல பகுதிகளை பிடித்ததை போல எருசலேமை சார்ந்திருக்கிற எல்லாவற்றையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்போ கொண்டு வந்த உடனே இந்த கிளர்ச்சியாளர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய வேலை என்னவென்றால் இந்த ரோமர்களுடைய அரசாங்கத்திலே வீட்டிலே அவர்கள் செய்கிற பணியிலே ஏதாயிலும் குளறுபடிகளை செய்து அவர்கள் எப்பொழுதும் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எதையாகிலும் செய்து கொண்டே இருப்பார்களாம். ஏன் என்று சொன்னால் இந்த ரோமர்களுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு. என்னவென்றால் அவர்கள் அமைதியை விரும்புகிறவர்கள். இந்த யூதர்களுக்குள்ளே கலகம் வந்து விட்டது அப்படின்னு இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் வந்த உடனே பிலாத் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு கையை கழுவிட்டு போனார். தெரியுங்களா? காரணம் என்னன்னா, ரோம அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரோமனுடைய மன்னனாகிய சீசருடைய வழிநடத்துதல் படி நீங்கள் பார்த்தீங்க, சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அமைதியை விரும்புகிறவர். அமைதியாக எந்த இடத்துல இல்லையோ உடனே அங்கேருந்து அரசாங்கத்தில் ஆளை மாற்றிடுவார். அப்போ அமைதியை விரும்புவார்கள் என்பதனாலே ஏதாயிலும் ஒரு பிரச்சனை வந்தால் உடனே அதை சரி செய்யணும், உடனே அதை வந்து சரி செய்யணும். அப்போ ரோமர்களுக்கு பிடிக்காத ஒன்று பிரச்சனைகள் உருவாக்குவது. ஆகையினாலே இவங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருந்தால் என்னைக்காவது இல்லை, அப்பப்பா நீங்களே வச்சுக்கோங்கப்பா உங்கள் நாட்டை அப்படின்னு கொடுத்துருவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கிளர்ச்சியாளர்கள் என்கின்ற ஒரு கூட்டம் ஆரம்பித்தது. கவனிங்க, இந்த கிளர்ச்சியாளர்களை பற்றி நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால் கிளர்ச்சியாளர்கள் என்கின்றவர்களை பற்றின சரித்திரம் நமக்கு சொல்லப்படவில்லை. ஏனால் அது இருண்ட காலத்தை சார்ந்து வருகிறபடினாலே வேதாகமத்தில் இல்லை. ஆனால் இந்த கிளர்ச்சியாளர்களுக்குள்ளே இருந்தவர்கள், இருண்ட காலத்திற்குள்ளே இருந்தவர்களிலே சிலருடைய பெயர்கள் நீங்கள் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் சுவிசேஷங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். அதில் 2 பேர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே சீஷராய் அவர் தெரிந்து கொண்டவர்களிலே 12 பேரிலே ஒருவனுடைய பெயர் யூதாஸ் காரியோத்து. இந்த யூதாஸ் காரியோத்து எங்கிருந்து வந்தான் என்று சொன்னால், நீங்கள் சீஷர்களெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு வந்து ஆயத்துறையில் உட்கார்ந்துருக்கும் போது அழைச்சார் ஆண்டவர். சரிங்களா? பேதுரு, அந்திரே, யாக்கோபு, யோவானை எங்கே அழைச்சார் ஆண்டவர்? மீன் பிடிக்கும் போது அழைச்சார். சரிங்களா? இப்படி ஒவ்வொருவரையும் நாத்தான் வேலை ஆண்டவர் போய் கூப்பிட்டார். பிலிப்பு ஏற்கனவே யோவானிடத்தில் சீஷராக இருந்து அங்கிருந்து பிலிப்பு வந்து இயேசுவை கண்டு திரும்பவும் பிலிப்பு போய் சாட்சி கொடுத்தது. இப்படி ஒவ்வொருடைய சரித்திரமும் இருக்கிறது. ஆனால் யூதாஸ் காரியத்தை எப்படி வந்தார் சரித்திரம் இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், யூதாஸ் காரியோத்து எங்கிருந்து வந்தார் என்றால் கிளர்ச்சியாளர்களுடைய பகுதியிலிருந்து அவர் உள்ளே வந்தாராம். ஏன் அங்கிருந்து இங்கே இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாருன்னு சொன்னால், இவங்க எப்படியாகிலும் தன்னுடைய நாட்டை, தன்னுடைய தேசத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக கிளர்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜனங்களை தங்களிடத்தில் சேர்த்துட்டே இருக்கிறாங்க. பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. சிலர் கொலை செய்யப்படுகிறார்கள், சிலர் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று இப்படி கிளர்ச்சியாளர்களுக்குள்ளே சூழ்நிலை ரோமர்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் நடக்கிறது. இதன் மத்தியிலே இயேசு வந்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவின் பின்னாலே ஒரு பெரிய கூட்டமே இருந்துதான். அவர் வனாந்திரத்தில் இருக்கும்போது புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேர் இருந்தாங்க? 5000 பேர்.
இந்த 5000 10,000 10,000 சேர்த்தா 20,000, குறைஞ்சபட்சம் 25,000 பேர் இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தை கேட்கறதுக்கு வந்தாங்க. அப்படி வரும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு பின்னால் இருக்குது. இப்போ இவர் நினைச்சா இவர் என்ன வேணாலும் செய்ய முடியும். இவர் ஒரு வார்த்தையை ஜனங்களுக்கு சொன்னால் உடனே ஜனங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறத பார்த்த உடனே இவரை பின்பற்றுவதற்கென்று ஒரு கூட்டம் வந்து விட்டது. அப்போது யூதாஸ் காரியத்தை நினச்சாரு, அடடா நம்ம செய்கிற வேலையை பார்க்கல இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்துட்டோன்னா இன்னும் நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிடும்ல, ஜனங்க நம்ம பக்கம் இருக்கிறாங்களே. நல்லா கவனிங்க, இந்த காலத்தில் நடக்கிறதா அந்த காலத்தில் நடந்தது. அதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த காலத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அரசியல்வாதிகளை வைத்து மாநாடு நடத்துகிறார்கள். எதற்கு தெரியுங்களா? டு ப்ரூவ் அவர் பவர். இல்லை, நாங்களும் ஒரு கூட்டம் இருக்கிறீங்க, அதுக்காக தான், வேறு எதுக்கும் கிடையாது, வேறு எதுக்கும் கிடையாது. அரசாங்கத்துக்கு முன்பாக ஒரு மாநாடு என்று நடத்தி அதிலே அரசு அதிகாரிகளை அழைத்து அவர்களையும் உட்கார வைத்து தங்களுடைய மாநாட்டுக்குரிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் எதற்கு நடத்துகிறாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு கிறிஸ்தவர்கள் இடத்துல ஒரு சதவீதம் இருக்கிறது என்று தங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக அதை செய்கிறார்கள். சரிங்களா? பலத்தை இது ஏற்கனவே இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் நடந்தது. இப்படி இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த காலத்திலேயே நான் சொல்லுகிறேன், எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவை வைத்து இந்த ராஜ்யத்தை நாம் பிடித்து விடலாம் என்று சொல்லி ஒரு மனதோடு சிந்தையோடு கூட தான் இந்த யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு இது தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க, தெரியும். ஆண்டவர் அவனையும் ஆதாயப்படுத்த வேண்டும் என்ப நோக்கத்தோடு தான் கடைசி வரைக்கும் சிநேகிதனேன்னு கூட கூப்பிட்டார். அப்போ இயேசு தன்னிடத்திலே யூதாஸ் காரியத்தை சேர்த்து கொண்டதற்கு காரணம் வேறு, ஆனால் யூதாஸ் காரியத்தை இயேசுவினிடத்திலே சேர்ந்ததற்கு காரணம் வேறு. சில நாட்கள் ஆனது, இயேசு கிறிஸ்துவோட ஆட்கள் பெருக 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 என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களோட கொஞ்சம் எம்பவர் கொஞ்சம் அதிகமாகிருச்சு. பவர் அதிகமானதுனால ராஜ்யத்தை பிடிச்சிருவோன்னு அவர்கள் ஒரு நோக்கத்தில் இயேசுவோடு பேசும்பொழுது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த உலகத்திற்குரியது என்னுடைய ராஜ்யம் அல்ல, நான் பரிசேயர் சதுசேயருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் கொல்லப்பட போகிறேன் என்று ஆரம்பிக்கிறார். அப்போ தான், அது வரைக்கும் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் இவங்களுடைய மூமெண்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க இந்த நோக்கத்தோடு தான் செய்கிறாங்கன்றது தெரிஞ்ச உடனே ஆண்டவர் உடனே தான் எதற்காக இந்த உலகத்தில் வந்தோம் என்ற நோக்கத்தை சொல்லிவிட்டார். இப்போ கடைசியில் ஒரு ப்ராப்ளம் யூதாஸ் காரியத்துக்கு வந்துருச்சு. என்னென்ன, நம்ம எதை நம்பி வந்தோமோ அது நமக்கு கிடைக்காது. இவர் ராஜ்யத்தை பிடிப்பார்னு பார்த்தா இவர் ராஜ்யமே என்று கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது, யாரை எதிர்த்து இவர் ஜெயமாய் மாறுவார் என்று நினைத்தோமோ அவர்களுடைய கையிலே இவர் மடிந்து போக போகிறேன் என்று சொல்லுகிறார். இவரை வச்சு நமக்கு எந்த பழப்பம் கிடையாது. ஆகையினாலே ஒருவேளை இவர் செத்தாலும் சாகட்டும், இவர் போனாலும் போகட்டும், அடுத்தது நம்ம வேலையை செய்கிறதுக்கு நமக்கு ஏதாகிலும் ஒன்று வேண்டுமே என்பதினாலே தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற வேலையை யூதாஸ் காரியத்தை செய்தான். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். இதில் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன். யூதாஸ் காரியோத்து கிளர்ச்சியாளர்களிடத்திலிருந்து வந்தவர், ஆனால் ஒரு பரிசுத்த சமூகத்தை பின்பற்றி போனவர். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்பொழுது தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியம் நிறைவேறவில்லை என்று சொல்லும் பொழுது எந்த இருளின் காலத்திலிருந்து அவர் வந்தாரோ அதே இருளை அவர் தேடி போகும்படியாய் அவரை பின்பற்றி வந்த இருளினாலே அவர் பற்றி பிடிக்கப்பட்டார். இவர் யாரை பிடிக்க வேண்டுமோ அவரை விட்டு விட்டார். ஆகையினாலே இருளானது ஒளியை தன்னோடு வைத்திருந்த ஒரு மனுஷனை பிடித்தது. அவன் கடைசியிலே நான்று கொண்டு செத்தான் என்று வேதத்திலே சொல்லப்படுகின்றது. ஆனால் அதே நேரத்திலே இதே கிளர்ச்சியாளர்கள் என்று சொல்லப்படுகிறவருடைய காலத்திலே கிளர்ச்சியாளர்களாய் கிளர்ச்சி செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் தான் இருந்தான். அவனுடைய பேர் பரபாஸ். இந்த பரபாஸ் ரோமர்களுக்கு விரோதமாய் கிளர்ச்சிகளை செய்த பொழுது அவனை கைது செய்து ஒரு மரண தண்டனைக்கு அவனை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது ஒரு மரண தண்டனைக்கு நேராய் வந்து விட்டார். இப்ப மரண தண்டனைக்கு நேராய் வந்த பொழுது அவனுடைய இருதயம் ஒரு தேடலை தேடுகிறது. என்னவென்று சொன்னால், என்னை இந்த உலகத்தில் காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா, வேறு வழி இல்லையா, வேறு சூழ்நிலை இல்லையா, நான் செய்த தவறுக்கு நான் செத்துதான் ஆக வேண்டுமா, நான் செய்த பாவத்திற்கு நான் தண்டிக்கப்பட்டு தான் ஆக வேண்டுமா, நான் மரித்து தான் ஆக வேண்டுமா, எனக்கு வாழ்வு இல்லையா, எனக்கு ஒரு ஜீவன் இல்லையா, எனக்காக யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாதா என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு கண்ணீரோடு, ஒரு பாரத்தோடு, ஒரு சஞ்சலத்தோடு வந்து நின்றவர். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா,
இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாம் பரபாசை விடுதலை செய் என்று சொன்னார்களாம். அப்பொழுது சரித்திரத்திலே நான் வாசித்திருக்கிறேன், இயேசு பரபாசனிடத்தை பார்த்து சொன்னாராம், நான் உன்னை விடுதலை ஆக்குவதற்காக தான் இந்த உலகத்தினுக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த விடுதலையின் நற்செய்தியை நீ போய் மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் நீ விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தான் உன்னுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டு உன்னை விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லி அனுப்பினாராம். பரபாஸ் எழுதின ஒரு சுவிசேஷ புத்தகம் என்பது ஒன்று உண்டு. பரபாஸ் எழுதினது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருளிலே இருந்த ஒரு மனுஷன் வெளிச்சத்திற்கு வந்தான். வெளிச்சத்திலே வந்தவன் திரும்பவும் இருளடைந்து போனான். இருளிலே இருந்த இன்னொரு மனுஷன் வெளிச்சத்திற்கு வந்தான். அவன் வெளிச்சத்தை கண்டடைந்த உடனே அந்த வெளிச்சத்திற்கு சாட்சியாய் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், நாம் எந்த இருளிலிருந்து எந்த உலகத்திலிருந்து இந்த இயேசுவை தேடி நாம் வந்தோமோ, வந்த நம்முடைய வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட வசனம் இன்றைக்கு வரைக்கும் நம்மை பின்பற்றி வருகிறது. என்னவென்று சொன்னால், உன்னுடைய பாவம் உன்னுடைய வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும் என்ற வார்த்தையின்படியாய் எந்த பாவ சாப ரோகத்தை இந்த உலகத்தை விட்டு நாம் வந்தோமோ, நான் சொல்லுகிறேன், நாம் வந்து விட்டோம். ஆனால் அவைகள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகும்படியாய், என்றைக்கு தேவனை விட்டு விலகும்படியாய், என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு உங்களுக்குள்ளே ஒரு அலட்சியம் வருகிறதோ, உங்களுக்குள்ளே வார்த்தையை பற்றினதான ஒரு மதிப்பு இல்லாதபடிக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலற்று அதை விட்டு விலகுகிறீர்களோ, அந்த நேரத்திலே நான் சொல்லுகிறேன், நீங்கள் விட்டு வந்த இருள் உங்களுக்குள்ளே நுழையும். இதை தான் நான் அடிக்கடி வேதத்திலே சொல்லுகிறேன், பின்மாற்றம் என்பது நம்மை பின்பற்றி வரும். நீங்கள் எப்போ ஆண்டவரை விட்டு வெளியில் போவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் எப்போ இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சுட்டு போவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்போ இயேசு கிறிஸ்துவ பேதுரு இயேசுவோடவே 3.5 வருஷம் ஊழியம் செய்து எல்லா அற்புதத்தையும் பார்த்தவர், சந்தர்ப்பம் வந்த உடனே என்ன பண்ணார்? அவரை யார் என்று எனக்கு தெரியாது என்று பேதுருவாலேயே சொல்ல முடியும் என்று சொன்னால் நீங்களும் நான் ஏமாத்திரம். ஆனால் இந்த வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒளியை தேவன் கொடுத்திருப்பதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். அப்படிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது பாவ வாழ்க்கையை பற்றி அவர் எழுதுகிறார். நீங்கள் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் பவுல் சொல்லுகிறார், நான் எவைகளை செய்வது எனக்கு சம்மதியும் இல்லாமல் இருக்கிறதோ, நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் எதை செய்யக்கூடாது என்று வெறுக்கிறேனோ அவைகளையே நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் விரும்புகிற நன்மையை செய்ய முடியாமல் விரும்பாத தீமையை செய்கிறவனாய் நான் மாறுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் 17வது வசனத்திலும் 20வது வசனத்திலும் அவர் சொல்லுகிறார், எனக்குள் ஏதோ ஒன்று வாசம் பண்ணி ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ளே என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நான் எதை வேண்டாம் என்று நினைக்கிறேனோ அவைகளையே செய்கிறேன். நான் எவைகளை வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த நன்மையை என்னால் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் நான் யோசிக்கிறது, நான் சிந்திக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்குள்ளே ஒன்று வாசமாய் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், பாவம் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியினால் அப்படி நடக்கிறது. யார் எழுதுற தெரியுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படியானால் நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை விட்டு வந்தோமோ, எதை வேண்டாம் என்று சொல்லி வந்தோமோ, நான் வேண்டாம் என்று சொல்லி வந்த அந்த பாவம், அந்த உலகம், அந்த இருள் என்னை பின்பற்றி கொண்டே வருகிறது. இந்த இருளிலிருந்து பவுல் சொல்றார், நிர்பந்தமான ஒரு மனுஷன் நான். இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் என்று அவர் பேசுகிறார். அப்படி யார் விடுவிக்க கூடும் என்று பேசின அதே பவுல், நீங்கள் அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின், பாருங்க, என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அப்படியானால் இங்கே பவுல் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிற, அப்படின்னா ஜீவனுக்கு ஏதுவாய் நடக்கிறவர்களுக்கு
பாவம் மரணம் என்பவைகளுடைய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறது. அப்படியானால் நீங்களும் நானும் என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையாகிய ஜீவ வார்த்தையை பின்பற்றும்படியாய், ஜீவ வார்த்தையை அடிப்படையாய் வைத்து நீங்களும் நானும் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமோ, நான் சொல்லுகிறேன், செவி கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் எப்பொழுது அங்கீகரிக்கிறீர்களோ, ஏற்றுக்கொள்கிறீர்களோ, இந்த வாசம் பண்ணுகிற பாவத்திற்குள்ளே ஒரு ஜீவன் செல்லுகிறது. இந்த ஜீவன், இந்த ஒளி என்ன பண்ணுகிறது? நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற இருளை நம்மிலிருந்து விலக்கி நம்மை விடுதலை ஆக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையினாலே இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தையினாலே, ஜீவனினாலே உங்களுக்கு தேவன் ஒரு விடுதலை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க சொல்ற ஒரு அல்லேலூயால உங்க வாழ்க்கைக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு விடுதலை உண்டு. நீங்க இன்றைய வார்த்தையை நீங்க கேட்குறீங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இதை மனதில் அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். கேள்வியே கேட்கக்கூடாது. வசனத்தை தான் பேசுகிறேன், வசனத்தில் இருந்து தான் வார்த்தை வருகிறது. இந்த வசனத்தையும் வார்த்தையும் ஜீவன் உள்ளது, நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்களேன். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார். இதே ஆலயத்தில் இன்றைக்கு விடுதலை இல்லாமல் வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இதே ஆலயத்தில் முன்னால் வந்து நீங்கள் ஒரு சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் என்னை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேகமாய் சில காரியங்களை சொல்லி இன்றைக்கு நாம் விடுதலைக்காக ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். நீங்கள் எந்த காரியத்தில், எந்த இருளிலே அகப்பட்டிருக்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், நம்ம ஆராதனை நடத்தும் பொழுது நம்ம ஆராதனையிலே நாம் ஜெபித்ததை போல, கேட்டதை போல ஏதோ ஒரு பாவத்திற்குரிய காரியத்திலிருந்து நம்மை ஒப்பு கொடுத்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஏதோ ஒரு சாபம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறதிலே நாம் விடுவிக்கப்பட வேண்டியதாக இருக்கலாம். ஏதோ ஒரு வியாதியின் கூர் வேண்டுமென்றே நம்மை பிடித்ததை போல இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு சத்துருவினுடைய காரியம் நம்மை தொடர்ந்து வருகிறபடியினாலே நம் எந்த காரியத்திலும் முன்னேற முடியாதபடிக்கு ஏதோ ஒரு இருளிலேயே இருப்பதை போலவே நம்முடைய வாழ்க்கை போகலாம். இந்த காலை நேரத்திலே நீங்கள் இருளிலிருந்து நீங்கள் வெளிச்சம் அடையத்தக்கதாய் ஒரு ஜீவ வார்த்தையை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் 38 வருஷமாய் படுக்கையிலே கிடந்த ஒருவனுடைய சரீரமானது அவனுக்கு எந்த விதமான ஒரு விமோச்சனமும் இல்லாதபடிக்கு, எந்த விதமான விடுதலையும் இல்லாதபடிக்கு அவன் படுக்கையிலேயே 38 வருஷமாய் கிடந்தானாம். நான் சொல்லுகிறேன், அந்த ஜீவ வார்த்தை அவனை தேடி வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் கல்லறையிலே சங்கிலியினால் கட்டப்பட்டு இரவும் பகலும் கூக்குரலிடுகிறவனாய், கல்லறையிலேயே கிடக்கிறவனாய் இருந்த ஒரு மனுஷனை இயேசு தேடி வந்தாராம். அந்த ஒரு மனுஷனை அவர் கல்லறையிலே கண்டு அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்த பொழுது அவன் வஸ்திரம் தரித்தவனாய் இயேசுவினுடைய அருகே உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தான். நான் சொல்லுகிறேன், ஒரு இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நாம் செய்கிற காரியம் என்னவென்று தனக்கே தெரியாது. தான் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பது அவனுக்கே தெரியாத ஒரு நிலைமையில் கிடக்கிற ஒரு மனுஷன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கல்லறையிலே இருந்த ஒரு மனுஷனை, பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷனை அவர் வந்து விடுதலை ஆக்கினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மார்க் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வரையிலுள்ள வசனத்தை வாசிப்பீர்களானால் வேதத்திலே திமிர்வாதம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. திமிர்வாதம் என்ற ஒரு வார்த்தை அப்படி என்றால் கைகளையும் கால்களும் செயல்படாதபடிக்கு படுக்கையாவே கிடக்கின்ற ஒரு காரியம். அவனால் இயேசுவினிடத்தில் வர முடியவில்லை. 4 பேர் அவனை சுமந்து கொண்டு வந்தார்களாம். வேதம் சொல்லுகிறது, திமிர்வாதத்தினால் அகப்பட்டிருக்கிற அந்த மனுஷனை இயேசு சொன்னார், உன் பாவம் உனக்கு, அப்படின்னா ஏதோ ஒரு பாவம் என்ற ஒரு காரியத்தினாலே இந்த வாதம், இந்த வாதை அவனுக்கு உண்டாயிற்று. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினாலே அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவனை விடுதலை ஆக்கினார். நான் சொல்லுகிறேன், 38 வருஷம் படுக்கை என்ற ஒரு காரியம் இருக்கலாம், கல்லறைக்குரிய இருளான காரியம் இருக்கலாம், அல்லது வாதம் என்று சொல்லப்படுகிற வாதைக்குரிய காரியம் இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை திமிர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டிலே உள்ளவர்களுக்கு அந்த திமிர்வாதம் இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நீங்கள் பெற்றிருக்கிற ஜீவ வார்த்தை எப்படிப்பட்ட தெரியுங்களா? எல்லா இருளையும் நீக்கி உங்களை வெளிச்சமாய் மாற்றுகிற ஒரு அதிசயமான வார்த்தை அது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்கள் எந்த நிலைமையில், எந்த சூழ்நிலையில் படுக்கை என்று சொல்ல 38 வருஷமாய் ஒருவரும் உதவி செய்ய முடியாதபடிக்கு, ஒருவரும் அதை கவனிக்க கூடாதபடிக்கு, ஒருவரும் அவனுக்கு இரக்கம் பாராட்டாதபடிக்கு உலகத்தில் இரக்கமில்லாத மனுஷர்கள் மத்தியில் வாழ்ந்தான். ஆனால் ஒரு நாள் அவனை தேடி வந்த ஜீவ வார்த்தை இரக்கம் உள்ளது. அவனை மாத்திரம் கவனித்து கேட்டது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் வெகுகால வியாதியாக இருந்தான் என்பதை இயேசு அறிந்து, நான் சொல்கிறேன், வெகுகாலம் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கீங்க, எந்த இருளில் இருக்கிறீங்கன்றத இயேசு ஒருவர் அறிந்திருக்கிறார். He knows your darkness. He knows the darkness which is around about you. உங்களை சுற்றிலும் இருக்கிற, உங்களுக்குள்ளே இருக்கிற இருள் என்ன என்பதை இயேசு நன்கு அறிந்திருக்கிறார். 38 வருஷம் கழித்து வந்தவர், நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் இந்த ஆலயத்தினுடைய சமூகத்திலே அவர் வந்திருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க இயேசு இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆதி ஆகமம் முதல் அதிகாரத்தினுடைய 4வது வசனம் சொல்லுகிறது, தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாய் பிரித்தாராம். இன்னைக்கு ஆண்டவர் பிரிக்க போறார். உங்கள் வாழ்க்கையில் இருள் எல்லாவற்றையும் கர்த்தர் தனியாக பிரிக்க போறார். உங்கள் வாழ்க்கையினுடைய வெளிச்சத்தை கர்த்தர் இன்றைக்கு காலையில் ஸ்திரப்படுத்த போகிறார். நீங்கள் எந்த இருளான பாதையிலே கடந்து செல்லுகிறீர்களோ, எந்த இருளான காரியத்திலே கடந்து செல்லுகிறீர்களோ, சங்கீதக்காரனாகிய தாவீது, நீங்கள் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலும் 18ஆம் சங்கீதத்திலும் நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்கை ஏற்று என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. நான் எந்த இடத்திற்கு போனால், எந்த சூழ்நிலைக்கு போனாலும், நான் வளரும் பொழுது மந்தைகளை மேய்த்து கொண்டு தான் இருந்தேன். திடீரென்று என் மந்தைகளை விட்டு என் சகோதரை பார்க்க போகும் பொழுது அங்கே ஒரு எதிரி என் இடத்திலே வந்தான். அந்த எதிரி கோலியாத்திற்கு முன்பாக ஒரு பெரிய இருள் எனக்கு இருந்தது, பலம் வாய்ந்த ஒரு இருள் இருந்தது. நான் அதை மேற்கொண்டேன். ஆடுகளை மேய்க்கும் பொழுது ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது. இவைகள் இரண்டிற்கும் விரோதமாய் நான் அவைகளை ஜெயம் கொண்டேன். ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, சிங்கம் வந்தது, கரடி வந்தது, கோலியாத் வந்தான், சவுல் வந்தார். எல்லாம் தாண்டி குடும்பம் சமாதானமாய் தாவீது பலப்பட்டான்னு வரும் நேரத்தில் தன் பிள்ளை அப்சலோமே விரோதியாய் வந்து இருக்கிறான். எல்லா இடங்களிலும், எந்த இடத்துல தாவீது 3ஆம் சங்கீதத்திலே அவர் எழுதுகிறார், அப்சலோம் எதிர்த்து வந்த பொழுது தாவீது ஓடுகிற பொழுது தாவீது எழுதுகிறார். அவர் எழுதுகிற அந்த 3ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 3 வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் முதல் 2 வசனம் ஆச்சரியமா இருக்கும். வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். பாருங்களேன், தாவீது தாவீது தான் ராஜா, தாவீது தான் ராஜா. அவரிடத்துல தான் எல்லாரும் வராங்க. எந்த நியாயம் கேட்கணும், எந்த காரியமாக இருந்தாலும் அவரிடத்துல தான் வராங்க. ஆனால் ஒரு காலத்தில் தாவீது சொல்கிறாரு, எப்பா எல்லாம் என் முகத்தை பார்த்து எல்லாம் வணங்கினவங்க தான், ராஜாவே வாழ்க வாழ்க வாழ்கன்னு பேசுகிறவனுங்க தான். ஆனால் இவ்வளோ சத்துருக்கள், இவ்வளோ பேர் எனக்குள்ளே இருக்கிறாங்கன்றது எனக்கே தெரியாது. என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். பாருங்க, எனக்கு விரோதமாய் எப்பா எனக்கு யாருப்பா விரோதி இருக்கிறா? நான் தான் ராஜா. யாராவது ஒருத்தர் என்னை விரோதிக்கிறபடி ஒரு வார்த்தை பேசட்டுமே, உடனே அதை சாய்க்கிறதுக்கு ஆள் இருக்கு. சவுலையே சாய்க்கிறதுக்கு ஆள் இருந்ததுன்னு சொன்ன ஒரு சாதாரண மனுஷன். ஆனால் தாவீது ஆச்சரியப்படுகிறார், என் சத்துருக்கள், என் விரோதிகள் இவ்வளவாய் இருக்கிறார்கள். இது மாத்திரமல்ல, வாசிக்க, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தாவே, நிறைய பேர் இருக்காங்க. போதும் 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 போதும். நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நிறைய பேர் யாருன்னா, சத்துருக்கள்னு சொல்றாரு, விரோதிகள்னு சொல்றாரு. இது இல்லாம காதுக்கு பின்னால பேசுறவங்கன்னு சிலர் இருக்காங்க, தெரியுங்களா? அவங்க இருக்காங்க. அவர் சொல்றாரு, தேவனிடத்தில் இவனுக்கு சொல்லுங்க ரட்சிப்பு இல்லைன்னு யார் பேசுறாங்க? முன்னால் வந்து தாவீது ராஜாவே, தேவனிடத்தில் உமக்கு ரட்சிப்பு இல்லை அப்படின்னு பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து கூட ஜனங்கள் மத்தியிலே ஒரு கூட்டமாய் நடந்து போகும்போது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர் அப்படிலாம் நிறைய பேர் பேசும் பொழுது, எல்லாரும் துதிக்கும் போது யாருமே பின்னால் பேசினதா பைபிளில் இல்லை. ஆனால் அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது வழி போக்கர்களாய் வழியிலே போனவர்கள் கூட பைபிள் எழுதிரு தங்கள் தலைகளை உலுக்கி, என்னமா எல்லாரையும் ரட்சிப்பான்னு சொன்னா, என்னமா இதை செய்வேன்னு சொன்னா, என்னமா இதை பண்ணுவேன்னு சொன்ன, உன்னையே ரட்சித்துக் கொள்வதற்கு உனக்கு வழியில் பேசுகிற பேச்சு மாத்திரம் பாரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து விரோதமாக பேசினாங்களாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் சாதாரணமாக நடக்கும்போது யாரும் பேசல, அவர் பாட அனுபவிக்கும் பொழுது அவருக்கு விரோதமாய் பேச. நான் சொல்கிறேன், இந்த காலை நேரத்தில் நீங்கள் போகிற துன்பத்தின் மத்தியிலே இந்த துன்பத்தோடு வேதனை கலக்கத்தக்கதாய்
ஒரு கார் இருளை போன்ற ஒரு சூழ்நிலை உங்களை சுற்றிலும் அநேகர் பேசுகிற தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் இருதயம் கலக்கம் அடைந்து ஒருவேளை இருளடைந்ததை போல நீங்கள் இருளின் மத்தியிலே வந்திருக்கலாம். அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவரீர் என் இருளை நீர் வெளிச்சமாக்குவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே உட்கார்ந்திருக்க எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார்? சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார், வெளிச்சமாய் மாற்றுவார், வெளிச்சமாய் மாற்றுவார். நான் சொல்லுகிறேன், இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிற வசனத்தின்படியாகவே இன்றைக்கு சொல்லுகிறேன், இருளின் திசையிலே இருக்கிற, இருளின் பகுதியிலே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அதிசயமாய் வெளிச்சமாய் மாற்றுவார். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய ஜீவ வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த மாதத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய நாளிலே நாம் வந்திருக்கின்றோம். 9 மாதங்களை நாம் கடந்து விட்டோம். 10வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் 2 மாதங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் எந்த காரியத்திலே இருளடைந்தவர்களையாய் இந்த 9 மாதங்களை நீங்கள் கடந்து வந்தீர்களோ, இன்றைக்கு இந்த இருளிலிருந்து தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிற எந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமாய் கொடுத்தாரோ, எந்த வசனத்தை கொண்டு உங்களை இந்த ஜீவ ஒளிக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரோ, எந்த வசனத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே நான் ஜீவனாய் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, அதே ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நினைத்து கொள்ளுங்க. எந்த வார்த்தையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டீர்களோ அதே வார்த்தை தான் ஜீவன் உள்ளது. அதே வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளிலிருந்து உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், நான் அநேக நாள் இருளின் பாதையில் இருக்கிறேன் பாஸ்டர். அநேக நாள் எனக்கு எந்த விதமான வழியும் கிடையாது, எந்த விதமான சூழ்நிலையும் கிடையாது. நான் அநேகருடைய சூழ்ச்சியின் மத்தியிலே நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். நன்மை செய்தாலும் எனக்கு நிம்மதி கிடையாது, தீமை செய்கிறவர்கள் எனக்கு அதிகரித்து கொண்டே போகிறார்கள். இதன் மத்தியிலே என் வாழ்க்கையினுடைய இருளை நான் எப்பொழுது வெளிச்சமாக்க போகிறேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை பற்றினதான ஒரு கவலையோடு நீங்கள் வந்திருப்பீர்கள். ஆனால் இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு இன்றைக்கு தேவ சமூகத்திலே ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்திற்குரிய ஒரு விடுதலையை நாம் அடைய வேண்டும். நான் சொன்னேன் உங்களுக்கு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள ஒரு வார்த்தை. இந்த ஜீவ வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு அனுபவமாய் கிடைக்க பெற போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அதிசயமாய் மாற்ற போகிறது. இந்த அதிசயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த அனுபவம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், சில நேரங்களில் நீங்கள் சொல்லலாம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் கர்த்தரோடு கூட இருக்கிற அனுபவம்லாம் எனக்கு நல்லா இருக்கும் பாஸ்டர், நான் நல்ல ஆண்டவரோடு பேசுகிற மாதிரி இருந்தது, நல்ல ஆண்டவரோடு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இடைக்கப்பட்ட காலங்களிலே கர்த்தரை விட்டு நான் விலகினதை போல இருக்கிறது. என்னை கர்த்தரை விட்டு விலக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. இன்றைக்கு அநேக காரியங்களின் மத்தியிலே தேவரீர் என் இருளை நீர் வெளிச்சமாய் மாற்ற போகிறீர். தேவரீர் என் இருளை வெளிச்சமாய் மாற்ற போகிறீர். என்னை சுற்றிலும் இருக்கிற இருள் எனக்கு வெளிச்சமாய் மாற போகிறது. நான் ஒரு வெளிச்சத்தை நோக்கி வந்திருக்கிறேன். எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை என்னை வெளிச்சமாய் மாற்ற கடவது. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வெளிச்சத்தின் வார்த்தை எனக்குள்ளே பிரகாசிக்கத்தக்கதாய், தேவரீர் என்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், என்னை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். என் அந்தகாரங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் பாவத்தினுடைய அந்தகாரத்தினுடைய கொடூரங்கள் என்னவென்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. நான் பிடிக்கப்பட்ட காரியத்திலிருந்து வெளியிலே வர முடியாதபடிக்கு, வரக்கூடாதபடிக்கு என்னை அடைத்து வைத்திருக்கிறது. எனக்கு இதிலே தான் ஒரு சந்தோஷம் இருக்கிறதை போல தோன்றுகிறது. இதுதான் என்னுடைய சந்தோஷமாய் மாறுகிறது. தேவனுடைய சமூகத்தை நான் அனுபவிக்க முடியாமல் போகிறது. எனக்கு மனம் இறங்குவீராக. என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஒரு விடுதலையின் ஆவி எனக்குள்ளே உருவாகட்டும். அந்த வார்த்தையினாலே எனக்குள்ளே ஜீவன் உண்டாகட்டும். என்னை எந்த தோல்விக்குள்ளாய் தள்ளி செல்லுகிறதோ, இருளுக்குள்ளாய் தள்ளி செல்லுகிறதோ, வெளிச்சம் உண்டாக கடவது என்கின்ற ஜீவ வார்த்தை எனக்குள்ளே உண்டாகத்தக்கதாய், என்னை இருளிலே தள்ளி வைத்திருக்கிற எல்லா அந்தகாரத்திலிருந்து இந்த நாளிலே நான் விடுவிக்கப்படத்தக்கதாய் கேளுங்க ஆண்டவரிடத்தில். அவருடைய முகத்தை பார்த்து
முழங்கால் படியிட முடிஞ்சால் முழங்கால் படியிட்டு, இல்லை என்றால் எல்லாரும் எழுமி நின்று என்னை ஆண்டவருடைய கரத்தில் இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஜீவன் நமக்குள்ளே நம்மை வெளிச்சமாய் மாற்றும். ஒரு நாளும் இருளானது இந்த ஒளியை பற்றி கொள்ள முடியாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எந்த இருளும் என்னை பற்றி பிடிக்க முடியாது. நான் ஒளியானே, இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சமாய் மாறினே. எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார இருளையும் இந்த நாளிலிருந்து நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி, விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி, உனக்குள்ளே உன்னை சுற்றிலும் இருக்கிற ஒரு இருளானது இப்பொழுது உன்னை விட்டு விலகுகிறது. நீ விடுதலை பெறுகிறதுமாய், உனக்கு விடுதலை, உனக்கு விடுதலை மகனே, உனக்கு விடுதலை மகளே, விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள். விடுதலை உனக்குள்ளே கிரியை செய்யட்டு, இறங்கட்டு, இறங்கட்டு, இறங்கட்டு. விடுதலை ஆவாயாக, விடுதலை உண்டாவதாக. ஓ ரபலா சந்தரா கபலா தியாலவா ரிபலா பரபலா திரபல பர கரபல பரபலா தியாலவரவா உரபலா தியாலவரவா ஷபரபலா திரபலா கபாரியாலவா ரிபலா தியானமா சந்துரபலா கரவா. உம்முடைய விடுதலை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. தேவையோடு பவுல் சொன்னது போல நிர்பந்தப்படுத்தப்பட்டு பாவம் செய்கிறேன், நான் நிர்பந்தமான நிலையில் இருக்கிறேன் என்று நிர்பந்தப்படுத்தப்பட்ட ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் விடுதலை ஆக்குவீராக. தேவரீ, என் இருளை நீர் வெளிச்சமாக்கினீர், நீர் வெளிச்சமாக்குவீர். அந்த வெளிச்சத்திலே நான் மகிழத்தக்கதாய் யோவான் ஸ்நானன் எப்படி சுடர்விட்டு பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாய் இருந்தாரோ அதை போல ஒரு வெளிச்சமாய் மாற்றுவீராக, மாற்றுவீராக. உம்முடைய பொறுப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நடத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.